வெல்கம் டு சோஃபி மேத். இன்றைக்கி வந்து டிஎன் சமைச்சு 10th மேத்ஸில் யூனிட் எக்ஸசைஸ் 1ல் 5th சம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 சம்ஸ் பார்த்தாச்சு. கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் அகெயின் ரூட் ஆஃப் 1 மைனஸ் அகெயின் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன அப்படின்னு கேட்கவா. இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ் போடும்போது இதோட இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து இங்கே என்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். இங்கே ரூட்குள்ளே வந்து நமக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து வரக்கூடாது. எப்பொழுது வரலாம், ரூட்குள்ளே 0 வரலாம் ஆர் பாசிட்டிவ் வேல்யூஸ் வரலாம். ஸோ எக்ஸுக்கு வந்து இப்போ நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆயிடும், 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 1 0ன்னு வந்துடும். ஸோ 1 வந்து போடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடலாம். அண்ட் தென் எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டால் என்ன ஆகிடும், 2 ஸ்கொயர் வந்துடும் 4. ஸோ 1 மைனஸ் 4 மைனஸ் 3ன்னு வரும். ஸோ 2 வந்து வராது. எக்ஸுக்கு வந்து 0 போடலாம். எக்ஸுக்கு வந்து 0 போட்டோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ரூட் 1 கிடைக்கும். அண்ட் தென் மைனஸ் 1 கூட போடலாம். மைனஸ் 1 போட்டோன்னா என்ன ஆகிடும், மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 1 வரும். ஸோ அப்பையும் வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 போடலாம், 0 போடலாம், 1 போடலாம். ஸோ அதான் கேட்டிருக்காங்க. டொமைன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ் 1 0 1 இதெல்லாம் தான் அதோட டொமைன். ஓகேவா. ஸோ மைனஸ் 1 போடும்போது என்ன ஆகும், ரூட் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்கா இங்கே 0 ஆகிடும். 0 போடும்போது 1 வரும், 1 போடும்போது 0 வரும். ஓகேவா. வேறு எந்த வேல்யூஸ் போட்டாலும் நமக்கு இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னாக்கா நெகட்டிவ் சைன்ஸ் வரும். ரூட்குள்ளே நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் 6th சம் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x, h of x equal to x minus 2. Prove that f composite g composite h equal to f composite of g composite h, that is equal னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ f of g of h, that is f of g ன்னு எழுதிக்கலாமா, f of g of x into h of xன்னு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3x. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு என்ன வேல்யூ தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு. இங்கே எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருக்குது, 3x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 3xன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். தட் இஸ் 3x த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே என்ன வந்துடும், 3 ஸ்கொயர் 9 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் h of x னு வந்துருது. h of x என்ன given, x minus 2. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், x minus 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். 9 அப்படியே இருக்குது, x minus 2 the whole square. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக x minus 2 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், அந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுட்டேன். இப்போ இதை வந்து a minus b the whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். தட் இஸ் a square minus 2ab plus b square 9 into x square minus 2ab என்ன வரும், 2 2s are 4, 4 into x 4x plus 4 plus b squared அப்படிங்கும்போது 4 வந்துடும். ஸோ இங்கே முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 9x ஸ்கொயர் மைனஸ் 9 4s are 36x plus 9 4s are 36. இது வந்து என்ன, f of g of h. இதெல்லாம் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாமா, தட் இஸ் f composite of g composite h, தட் இஸ் f of g of h of x கண்டுபிடிக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே வச்சுருக்கேன். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் மைனஸ் 2. ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக வந்து எக்ஸ் மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு என்ன தெரியும், ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது 3x. ஸோ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா. எக்ஸ் மைனஸ் 2 ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும், f of x அப்படியே இருக்குது. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். தட் இஸ் 3x minus 3 2s are 6. f of xங்கிறது நமக்கு என்ன தெரியும், x ஸ்கொயர்டு. ஸோ இங்கே என்ன இருக்குது, 3x minus 6. ஸோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். 3x minus 6 த ஹோல் ஸ்கொயர் போட என்ன வரும், 3. இதுவும் a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் தான். ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 3x. ஸோ ஸ்கொயர் பண்ணால் 9x ஸ்கொயர் மைனஸ் 2ab பண்ணால் 2 into 3x 6x 6 into 6 36x plus b ஸ்கொயர்டுங்கும்போது 6 ஸ்கொயர் வரும், தட் இஸ் 36. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டும் ஈக்குவலாக வருதா, 9x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 36. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு, 1 equal to 2.
நெக்ஸ்ட்டு செவன்த் சம் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸசைஸ் 1.6ல் தேர்ட் சம் தான் போட்டிருக்கோம், ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எயித் சம் பாருங்கள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன், கண்டிஷன் வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்க. இங்கே -1 போட்டோன்னா என்ன ஆகிடும், டினாமினேட்டர் 0 ஆகிடும், ஆனிச்சுன்னா இன்டெஃபினைட் ஆகிடும். அதுக்காக தான் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் f of x equal to -1 by x அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரொவைடட் எக்ஸ் நாட் ஈக்குவல் 0, இங்கேயும் டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது, இல்லாட்டி இன்டெஃபினைட் ஆகிடும். ஸோ பார்க்கலாமா? ஸோ கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x equal to x minus 1 by x plus 1. ஸோ இங்கே f of xனா என்ன பண்ணுவோம், f of x ஓட வேல்யூ என்ன, x minus 1 by x plus 1. ஸோ இங்கே எக்ஸ் வர இடத்துலலாம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. அகெயின் இங்கே ஒரு -1 இருக்குது, டிவைடட் பை இங்கே கீழே டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே ஒரு +1 இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப், ஸோ இங்கே எஃப் வராது, எஃப்க்கு பதிலாக நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ என்ன வரும், ஸோ எல்சிஎம் எடுத்தனா என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1, நியூமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 வரும் இல்லையா, டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 1, கீழே எடுத்தோன்னா எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1, இங்கே வந்து மைனஸ் ஆஃப் இருக்குது, ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 divided by x minus 1 plus x plus 1 divided by x plus 1. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து minus x plus x கேன்சல் ஆகிடும். -1 into -1 -2 divided by இங்கே -1 plus 1 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 2x இருக்கும். ஸோ 2 கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா -1 by x. ஓகேவா? ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சா, f of x equal to, ஸோ ஈஸி தான் இந்த சம். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்மை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். எக்ஸ் வர இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணோம், எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -1 by x வந்து வந்துடும். அவ்வளோதான். ப்ரொவைடட் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0, எப்போதுமே டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு 9th சம் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜி ஆஃப் 1/2 கேட்டிருக்காங்க. எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 1/2 ரீப்ளேஸ் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா 1/2 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 6x + 8 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x - 2/3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜி ஆஃப் 1/2. ஸோ நமக்கு g of x வந்து என்ன தெரியும், g of xங்கிறது x - 2/3. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்னு வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ் இருக்கிறதுல 1/2 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ g of x ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ g of xக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், x - 2/3. அகெயின் g of xங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்கிறதுல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், x - 2/3. ஸோ x - 2/3, இங்கே ஒரு -2 இருக்குது, டிவைடட் பை 3 இருக்குது. ஸோ 3 வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், x minus 2, 2 3s are 6, that is -6 divided by 3. again கீழே ஒரு 3 இருக்கும் இல்லையா, அதை இங்கே போட்டுக்கிறேன். ஸோ என்ன வரும், x - 2 -6 என்ன வரும், x - 8 divided by 3 3s are 9 அப்படின்னு வந்துடும். ஸோ g of x வந்து நமக்கு என்ன கிடைக்குது, x - 8/9. நம்மளுக்கு என்ன வேணும், g of 1/2 தான் வேணும், g of 1/2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 1/2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், divided by 9. ஸோ 2 LCM எடுக்கலாமா, LCM எடுத்தால் என்ன வரும், 2 இங்கே 1 வந்துடும், -2 8s are 16, கீழே டினாமினேட்டில் ஒரு 9 இருக்குது. ஸோ 1 - 16 -15 divided by 2 9s are 18. ஸோ இதை வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா -5 3s are 15, 6 3s are 18. ஸோ g of 1/2 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -5/6. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ரைட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் g of f of x in its simplest form. ஃபர்ஸ்ட் g of f of x ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அது எதுவும் கேன்சல் பண்ண முடிஞ்சுச்சுன்னா கேன்சல் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வருவோம். ஸோ g of f of x, ஸோ g of f of x என்ன கொடுத்துருக்காங்க, 6x + 8, 6x + 8. ஓகேவா? ஸோ g of x என்ன தெரியும் நமக்கு, x - 2/3. ஸோ அங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா 6 + 8.
ஸோ இங்கே இருக்கு இல்லையா எக்ஸ் மைனஸ் 2/3 இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா 6x + 8 ஆல்ரெடி ஒரு -2 இருக்குது /3 ஓகேவா. இப்போ 6x + 8 - 2 என்ன வந்துடும் +6/3. ஸோ 6 காமனாக வெளில எடுத்துடலாமா, எடுத்தால் என்ன வரும் x + 1/3. ஸோ 3க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணால் 2 3s are 6. ஸோ 2 × x + 1. ஸோ g of f of x வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் 10th சம் பாருங்க. ரைட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன்ஸ். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் நம்பர் வந்து நம்ம ஆர் அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2x + 1/x - 9. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் என்ன இருக்குது x - 9. முன்னாடியே என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் வந்து எப்போதுமே 0 ஆகக்கூடாது. டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனே வந்து இன்டெஃபினைட் ஆகிடும். ஸோ எப்போ வந்து டினாமினேட்டர் 0 ஆகும், x - 9 = 0 போட்டோம் அப்படின்னா, தட் இஸ் x - 9 = 0னா x = என்ன ஆகிடும், ரைட் சைட் போடும்போது -9 வந்து +9 ஆகிடும். ஸோ இந்த 9 மட்டும் நம்ம இங்கே போடக்கூடாது. 9 போட்டோன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், இன்டெஃபினைட் ஆகிடும். ஸோ ரியல் நம்பர் எது வேணாலும் போடலாம், எக்ஸப்ட் எது அப்படின்னா 9 தவிர மற்ற ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து டொமைனில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து என்ன, ஆர் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே போடலாம் எக்ஸப்ட் 9. ஸோ அதை மட்டும் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க, p of x = -5/4x² + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸில் வந்து நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் போட்டாலுமே வந்து என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது எப்போவுமே 0 ஆகாது. ஸோ ரியல் நம்பர்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதோட டொமைன் வந்து என்ன அப்படின்னா ஆல் ரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, g of x = √(x - 2). இங்கே டினாமினேட்டர் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, ரூட்குள்ளே வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது இல்லையா. நெகட்டிவ் வேல்யூஸ் எப்போ வரும், 2 விட லெஸ் தென் நம்பர் நம்ம போடும்போது. இப்போ x = 1ன்னு எடுத்தோம்னா ரூட் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வந்துடும். பட் 2 போட்டோம்னா என்ன ஆகும், 0 வரும். ரூட்டில் 0 வரலாம். ஸோ 2லேருந்து எடுத்துக்கலாம், 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். இன்ஃபினிட்டினா அப் டு பாசிட்டிவ் வேல்யூஸ் எது வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 2, இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல்னு எடுத்தோம்னா 2வும் இன்க்ளூடட் தான் அதில். சப்போஸ் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு கூட எழுதலாம். ஓப்பன் இன்டர்வல் 1, இன்ஃபினிட்டி அப்படின்னா இதில் வந்து 1 வந்து இன்க்ளூடட் கிடையாது, 2லேருந்து தான் எடுக்கணும். அதுதான் இங்கே வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 2, இன்ஃபினிட்டி அப்படின்னா நம்ம ரூட்குள்ளே வந்து 2 3 4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுதான் வந்து இதோட டொமைன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, h of x = என்ன கொடுத்துருக்காங்க x + 6. ஸோ இங்கே எதுவுமே ரூட்டோ டினாமினேட்டரோ எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் வந்து இங்கே எதுவுமே வேனிஷ் ஆகாது. ஸோ ரியல் நம்பர் எது வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதான் அதோட டொமைன். ஓகே, இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.